சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ரோஹிணியும் வித்யாவும் சிட்டியை பார்க்க போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சிட்டிக்கிட்ட சொல்றாங்க. நாங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்ன்ற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம். இப்போ அந்த ஆள் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அவனுடைய போட்டோ தேவைப்படுது. நான் சொல்ற கோயிலுக்கு போங்க. அந்த கோயில் ஆஃபீஸில் அந்த சிசிடிவி வீடியோ இருக்கும். அதில் கண்டிப்பாக அந்த ஆளோட எல்லா வீடியோவும் நான் பணம் கொடுத்த எல்லாமே அதில் பதிவாயிருக்கும். அதை நீங்கள் தான் போய் வாங்கிட்டு வரணும். நானா இதில் ஏதாவது செஞ்சா அந்த மீனா முத்துக்கிட்ட வசமாக மாட்டிப்பேன். அதனால் இந்த உதவியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், பணம் கிடைச்ச உடனே அதிலிருந்து 2% எனக்கு கொடுத்துருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ரோஹிணியும் வித்யா கிட்ட சொல்கிறாங்க. மீனா முத்து நினைப்பாங்க இந்த ரோஹிணியாலையும் இந்த மனோஜாலையும் கண்டிப்பாக இந்த 30 லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஆனால் இந்த சிட்டி கண்டிப்பாக இந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுக்க தான் போகிறாரு. இந்த பணம் மீனா முத்துக்கிட்ட போச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷ் சாருக்கு கொடுக்கணும். சப்டீலர்ஸ் எல்லாரும் பொருள் எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த கடையில் நாங்கள் ஓனராகவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யவும் முடியும். அதனால் இந்த 30 லட்ச ரூபா பணத்தை மீனாவும் முத்துவும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிட்டியை வச்சு எப்படியாவது அந்த பணத்தை கதிர்கிட்ட இருந்து நான் வாங்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. இங்கே முத்துவும் மீனாவும் சத்யாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த பார்லலம்மா அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினதை சொன்னாலும் இந்த மனோஜ் கேள்வி கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் எப்படி தான் இந்த ரோஹிணி 30 லட்ச ரூபா பணத்தை இவ்வளோ தைரியமாக நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மனோஜுக்கு அவ்வளோ திறமை கிடையாது. ஆனால் ரோஹிணி வெளியில் என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் சத்யா, எப்படியோ என்னோட ஃபோனில் இருந்த உன்னோட வீடியோ வெளியில் வர்றதுக்கு ஒரு வகையில் காரணமாக இந்த சிட்டி இருந்திருக்கும் போது என் ஃபோன் எப்படி இந்த சிட்டிக்கிட்ட வந்தது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னவோ இந்த பார்லலம்மா மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி இந்த சிட்டியை போய் பார்க்குறதும் வரதுமா இருக்கிறது இந்த பார்லலம்மான்னு நீயே மீனா கிட்ட சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா, நான் தான் அக்கா கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் 2-3 முறை அவங்க சிட்டியை பார்த்துருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, அப்பப்போ வட்டி பணம் கொடுக்க வந்திருக்காங்க. ஆனால் உங்கள் ஃபோனை கொண்டு வந்து சிட்டிக்கிட்ட கொடுத்தது அந்த ரோஹிணி தானா அப்படின்றது எனக்கு தெரியாதே மாமா, அதை எப்படி கண்டுபிடிக்கன்னு கேட்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நீ அந்த சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குற உன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேச்சில் தான் இருக்கியா? யார்கிட்டையாவது ஃபோனில் பேசுகிற பழக்கம் இருக்கா உனக்குன்னு கேட்க, ஆமாம், அந்த சிட்டிக்கிட்ட நான் வேலை பார்க்கலனாலும் அங்கே வேலை பார்க்குறவ எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவேன், அவங்களும் பேசுவாங்கன்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, இது என்னடா பழக்கம்? மறுபடியும் நீ அவங்கக்கிட்டலாம் பேசி சிட்டி கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சிடாத. நீ ரோஹிணியை பற்றியெல்லாம் ஒன்றும் அங்கே விசாரிக்க வேண்டாம், அந்த சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குற யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லும்போது இங்கே சத்யா சொல்கிறாரு, என்னக்கா நான் என்ன பழைய சத்யாவா? தப்பான வேலை செஞ்சுக்கிட்டு அதுவும் அந்த சிட்டி பின்னாடி போகிறதுக்கு? நான் எந்த ஒரு தப்பான வேலைக்கும் போக மாட்டேன். நல்லா படித்து பெரிய ஒரு வேலைக்கு போகணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நீயும் மாமாவும் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் சிட்டி ஆஃபீஸ்க்கு நான் வேலைக்கு போகிறதா? நடக்கவே நடக்காதுக்கா, நீ கவலைப்படாதன்னு சொல்லும்போது முத்து உடனே சொல்கிறாரு, நீ இப்போ நல்ல பையனாக இருக்க, அதே மாதிரி இந்த ஒரு உதவியவும் செஞ்சு கொடு. உன் ஃப்ரெண்டு, அதாவது அந்த சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குற உன் ஃப்ரெண்டு யாரையாவது கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு. ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தது அந்த ரோஹிணி தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தா அப்புறம் இந்த பார்லர் அம்மாவை நான் என்றைக்கும் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே முத்து சத்யா கிட்ட சொல்ல, கண்டிப்பாக மாமா, என்னால் முடிஞ்ச அளவு நான் பேசி உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் அங்கேருந்து கிளம்புறாரு. முத்துவுக்கு ஒரு பெரிய சவாரி கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கே கஸ்டமரையும் கூட்டிகிட்டு இங்கே முத்து காரில் போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு வரதெல்லாம் பார்த்து முத்துவும் அவங்க எங்கேருந்து வராங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க, உடனே அந்த தாத்தாவும் பாட்டியும், நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம்ப்பா, நாங்கள் இங்கே வந்தே ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் படித்தது வளர்ந்தது எல்லாமே மலேசியாவில் தான். நாளைக்கு கூட எங்களுக்கு திருமண நாள்ப்பா, அதனால தான் நாங்கள் இங்கே கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நாளைக்கு நானே உங்களை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இந்த வயசுலையும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களே. ஆனால் இப்போ உள்ளவங்களை பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உடனே பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக விட்டு கொடுத்து பேசுகிறதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் மீனாவும் உங்களை மாதிரி தான், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு முத்து சொல்லும்போது, கண்டிப்பாப்பா நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு வரும்போது உங்கள் ஒய்ஃப் மீனாவையும் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் இப்படி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறத கேட்க அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம், அவள் இப்போ பூ விற்க போகிறது மட்டும் இல்லாமல் அவளுக்குன்னு
பிடிச்ச மாதிரியான கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கா. அவள் பெரிய திறமைசாலி தான். ஆனால் எனக்கு தான் அப்படி எதுவுமே தெரியாது. கார் ஓட்ட மட்டும்தான் தெரியும். இந்த கார் கூட என் ஒய்ஃப் மீனா தான் வாங்கி கொடுத்தா தெரியுமா அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச, அங்கே மலேசியாவிலேருந்து வந்த தாத்தா பாட்டி 2 பேரும் முத்து பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபை நாங்கள் பார்க்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ அங்கே நான் இறக்கி விட்டுறேன். நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக மீனாவும் அங்கே வருவா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்கிட்டையும் இங்கே முத்து ரொம்பவே சந்தோஷமாக பேசி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே சிட்டி ரோஹிணி சொன்ன மாதிரியே அதே கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் ஆஃபீஸில் போய் விசாரிக்கிறாரு. இங்கே இந்த கதிரன்ற ஒரு ஆள் ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அந்த வீடியோ எனக்கு வேணும், சிசிடிவியில் கண்டிப்பாக பதிவாயிருக்கும்னு தெரியும். அந்த வீடியோ மட்டும் தந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன்னு கேட்க, நீங்கள் வந்து கேட்ட மாதிரியே தான் இந்த கோயில் பக்கத்தில் கடை வச்சு நடத்துகிறாங்கல்ல பூக்கடை, அவங்க பொண்ணு மீனாவும் வந்து கேட்டாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். பணம் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக இதை நாங்கள் தர முடியாது. அப்படியே உங்களுக்கு வேணும்னாலும் என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாது. மேலே கேட்டு நான் வேணா சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சிட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. சிட்டி யோசிக்கிறாரு, ரோஹிணிக்கு எப்படியாவது உதவி செஞ்சால் கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு பார்த்தா இங்கே அந்த வீடியோ கிடைக்காது போலயே. அதுவும் மீனா வேற எனக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் இந்த வீடியோவை வாங்கணும். அதன் மூலமாக அந்த கதிரை முதல்ல அவங்க தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிட்டியும் அங்கேருந்து வெளியில் வரும்போது, என்னதான் ரோஹிணி 30 லட்ச ரூபா பணத்தை நாங்கள் தானே ஏமாந்தோம், அந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோன்னு சொன்னாலும் ரோஹிணி மேலே உள்ள சந்தேகத்தில் அந்த வீடியோவை நாமளே வாங்கி கதிரையும் கண்டுபிடிக்கணும். இந்த பார்லலம்மா நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்ச முத்து மறுபடியும் அந்த கோயில் ஆஃபீஸில் போயிட்டு அந்த வீடியோவை பற்றி விசாரிக்க, உடனே அங்கே வேலை பார்க்குறவங்களும் முத்துக்கிட்ட, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே அவரும் அதே வீடியோ தான் கேட்குறாரு. நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வரீங்க. முதல்ல மீனா வந்தாங்க, அப்புறம் சிட்டின்ற ஒருத்தர் வந்தார், இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்களே முத்து, அப்படி அந்த வீடியோவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்க, அது வேறு ஒன்றும் இல்லை, என் அண்ணனை ஒருத்தன் 30 லட்ச ரூபா பணம் வாங்கி ஏமாற்றிட்டாரு. அவர் இங்கே முதல்ல முன்பணமாக 5 லட்ச ரூபா பணம் வாங்கும்போது இங்கே தான் வச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஆளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் அந்த வீடியோ தேவைப்படுது. எனக்கு முன்னாடி சிட்டி வந்து இந்த வீடியோவை கேட்டானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க இப்போ தான் கேட்டார், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனார், பணம் எவ்வளோ கேட்டாலும் தரேன்னு வேறு சொல்லியிருக்காரு, ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, முத்துவுக்கு ரோஹிணி மேலே இன்னும் அதிகமாக சந்தேகம் வருது. இந்த பார்லலம்மாவும் மனோஜும் அவ்வளோ பெரிய புத்திசாலியும் இல்லை, திறமசாலியும் இல்லை கதிரை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ரோகிணி கண்டிப்பாக இந்த சிட்டியை மறுபடியும் பார்த்து அவங்க இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கவும் கதிர்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்குறதுக்காகவும் சிட்டி மூலமாக தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க போல. பார்லலம்மாவால் கண்டிப்பாக தனியாக, அதுவும் இந்த மனோஜோட உதவியால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ மறுபடியும் இந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. சிட்டி கூட எதுக்காக ரோஹிணி இவ்வளோ வந்து பேசுகிறாங்க, எதுக்காக இந்த ரோஹிணிக்கு சிட்டி இவ்வளோ உதவி செய்கிறாரு, வெறும் கடன் வாங்குறவங்களா இருந்தால் மட்டும் இந்த ரோஹிணி இப்படியெல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லையே. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு உண்மையை இந்த சிட்டியும் இந்த ரோஹிணியும் மறைச்சிட்ருக்காங்க. சத்யா முதல்ல என் ஃபோனை யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கட்டும், அப்புறமா எல்லா நம்ம குழப்பத்திற்குமே ஒரு சரியான பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து கிளம்புன முத்து ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு. இந்த பார்லலம்மா எல்லாரும் முன்னாடியும் அந்த பணத்தை நானே கண்டுபிடிச்சிடுறேன்னு ரொம்ப திமிரா பேசும்போதே நினச்சேன் இப்படி ஏதாவது செய்வாங்கன்னுட்டு. ஏன்னா மனோஜை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கள் பணத்தை, நாங்கள் ஏமாந்த பணத்தை கண்டுபிடிக்கிறோன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு உதவிக்காக இந்த சிட்டிக்கிட்ட போய் நின்றுருக்காங்களா? இந்த ரோஹிணியும் சிட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சத்யா, உன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் விசாரிச்சியா? என்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, இல்லை மாமா, இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போகிறேன், கொஞ்சம் வேலையாக இருந்தது, நான் ஃபோன் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் மாமா அப்படின்னு சத்யா ஃபோனை வைக்கிறாரு. உடனே சத்யாவும், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போலையே, இந்த ரோஹிணி என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு மாமா ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, இதை இப்படியே விடக்கூடாது, நாம் அக்காவுக்கும் மாமாவுக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உடனே சத்யா இங்கே சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குற தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சத்யா, நீ இல்லாதது மட்டும்தான் இங்கே ரொம்ப குறையாக இருக்கே தவிர்த்து மற்றபடி நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அந்த ரோஹிணி வந்து இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க இப்போல்லாம் வராங்களா அப்படின்னு கேட்க, அந்த ரோஹிணி வட்டி பணத்தெல்லாம் சரியாக கொடுத்துருவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் மாமா முத்து இருக்காருல்ல, அவரோட ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க வந்தாங்க, அந்த ஃபோனில் இருந்த வீடியோ எல்லாமே வெளியில் வந்ததுக்கு காரணம் உன் மேலே உள்ள கோவத்தில்
சிட்டி அண்ணன் தான் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொன்னதால தான் நானும் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலமையில இருந்தேன். சத்யா, இப்போ தான் நீ மறுபடியும் காலேஜுக்கெலாம் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டியே, நீ இந்த பக்கம் வராமல் இருக்கிறதே உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கும் இந்த சந்தேகம் இருந்தது. இப்போ வரைக்கும் மாமாவோட ஃபோன் கிடைக்கலன்னும் போதே இந்த சிட்டி தான் ஏதாவது செஞ்சுருப்பான்னு நினச்சேன். ஆனால் என் வீடியோவை இப்படி எல்லாரும் பார்க்குறபடி செஞ்சு என்னை அவமானப்படுத்தணும், நான் இனி படிக்கக்கூடாது அப்படின்லாம் இந்த சிட்டி நினச்சிருக்கான்ல. இந்த சிட்டியை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சத்யா ரொம்பவே கோவமாக பேச, அதுக்கு காரணமே உங்கள் அக்கா வீட்டில் இருக்கிற அந்த ரோஹிணி தானே அப்படின்னு இங்கே சத்யாவோட ஃப்ரெண்டு சொல்லும்போது, அப்போ எங்கள் மாமாவோட ஃபோன் எடுத்தது அந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்பப்போ இவங்க ஃபோன்லேயும் பேசிப்பாங்க. இன்றைக்கி கூட அந்த ரோகிணியை பார்க்குறதுக்கு இந்த சிட்டி அண்ணன் போயிட்டு வந்தார். ஏதோ உதவின்னு கேட்டு ஃபோன் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணி வரப்பெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, எவ்வளோ வேணாலும் பணம் தரேன், அதை நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு அப்பப்போ இந்த ரோகிணி வந்துட்டு போவாங்க அப்படின்னு ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையவும் இங்கே சத்யாவோட ஃப்ரெண்டே சத்யா கிட்ட சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே சத்யா கேட்குறாரு, நான் இதை போய் என் மாமா அக்கா கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி செஞ்சது எல்லாமே பெரிய தப்புன்றதை நான் நிரூபிக்கணும்னா அதுக்கு உண்டான வீடியோ ஏதாவது அங்கே இருக்கும்ல, அதான் சிட்டியோட ஆஃபீஸில் எப்பயுமே சிசிடிவி இருக்குதே, அந்த வீடியோவை யாருக்கும் தெரியாமல் நீ எடுத்து கொடுத்து எனக்கு உதவி செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் இதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இங்கே சத்யா கேட்கும்போது, இல்லை சத்யா, அப்படி ஏதாவது செஞ்சு அதுவும் சிட்டி அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டார், இதெல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, எனக்காக இதை மட்டும் செய்ய. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஹிணி அந்த வீட்டில் ரொம்ப திமிராக நடந்துக்கிறாங்க. ஏன் என் அக்காவை கூட எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில் என்ன செய்கிறாங்க, அவங்க இந்த சிட்டிக்கிட்ட இப்படி கடன் வாங்கினதாக இருக்கட்டும், அடிக்கடி சிட்டியை பார்க்க வர்றதுன்னு எதுவுமே அவங்களோட மாமியாருக்கும் அவங்க வீட்டுக்காரர் மனோஜுக்கும் எதுவுமே தெரியாது. அவங்கள பற்றின உண்மையை எல்லாருக்குமே நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் என் அக்கா அந்த வீட்டில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சால் அவங்க அத்தை சரியான முடிவெடுப்பாங்க. எனக்காக இந்த ஒரு உதவியை செய், அந்த சிசிடிவி வீடியோ ஆதாரத்தை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு, அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீ தான் இதை எனக்கு செஞ்சேன்னு இங்கே சிட்டிக்கு தெரியாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சத்யா மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, வேற வழி இல்லாமல் உனக்காக தான் சத்யா இந்த உதவியை நான் செய்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்ன சிட்டிக்கிட்ட மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு இடத்த சொல்லு, நான் இந்த வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன், இந்த ஆதாரத்தை வச்சு எப்படியாவது அந்த ரோகிணியை மாட்டி விடு, ஆனால் நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு என்னை மட்டும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே சிட்டிக்கு தெரியாமல் அவரோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த சிசிடிவியில் பதிவாயிருந்த எல்லா வீடியோவையும் எடுத்துகிட்டு சத்யா கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா தான் இங்கே சத்யாவுக்கு தெரியுது, இங்கே சிட்டிக்கிட்ட முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்தது ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் தான். அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியும் இங்கே சிட்டியும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றது எல்லாமே பதிவாயிருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு சத்யா. இந்த ரோஹிணி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க, என் குடும்பத்தையும் என் அக்காவையும் அவமானப்படுத்துறதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய அவமானம், அதாவது இந்த வீடியோவில் இருந்தது நான் தானு எல்லாருக்கும் தெரிய வர நான் காலேஜுக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமை வரணும்னு நினச்சதுக்கு காரணம் இந்த ரோகிணி தானே, இவங்களை எப்படி நான் சும்மா விடுறது, கண்டிப்பாக நீ பெரிய உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சத்யா அவரோட ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஆதாரத்தோட முத்துவை பார்க்கறதுக்காக போகிறாரு. இங்கே சத்யா முத்துவை பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மாமா, நீங்கள் நினச்சது எல்லாமே உண்மைதான், உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி இங்கே அடிக்கடி இந்த சிட்டியை பார்க்க வந்திருக்காங்க, ஏதோ உதவின்னு நிறைய பணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி சொன்னால் எல்லா வேலையும் சிட்டி செஞ்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு சிட்டிக்கிட்ட கொடுத்ததும் உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்திருக்காங்க பாருங்க, எதுவுமே தான் செய்யாத மாதிரியும் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா வேணால் நம்பலாம், ஆனால் இந்த ஆதாரத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா முன்னாடியே காமிங்க, அப்போ தான் தெரிய வரும் இந்த ரோஹிணி எப்படிப்பட்டவங்கன்னுட்டு அப்படின்னு சத்யா ரொம்பவே கோபமாக பேச, ஆமாம் சத்யா, உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அந்த சிட்டி நினச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு துணையாக இந்த ரோஹிணியும் இருந்திருக்காங்க. நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் இந்த பார்லலம்மா சரியில்லைன்னுட்டு, ஆனால் பார்லலம்மாவை பற்றி ஏதாவது உண்மையை சொன்னாலே என் அம்மாவும் அந்த மனோஜும் நம்பவே மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் என் அப்பாவோட பணத்தை, அந்த ஜீவா கிட்டேருந்து வாங்கின பணத்தை மறைச்சதால ரோஹிணியை வெளுத்து வாங்கினாங்க எங்கள் அம்மா. ஆனால் நீ சரியான வேலை செஞ்சுருக்க, ஆதாரத்தையும் கொண்டு கொடுத்துட்ட. ஆதாரம் இல்லைன்னா கண்டிப்பாக ரோஹிணியை பற்றி நான் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க. மனோஜ் உடனே என்ன கேள்வி கேட்டு என்னையும் ரோஹிணியும் அவமானப்படுத்த தானே இப்படியெல்லாம் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவான். அவன் படிச்சிருக்கான், ஆனால் வெளியே எதுவுமே அவனுக்கு தெரியாது. இன்னும் ரோஹிணியை நம்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சத்யா, நீயும் வா, ஏன் இதான் இவ்வளோ பெரிய ஆதாரத்தை கொண்டு கொடுத்துருக்கியே, உன் மேலே பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா
என்ன பேச்சு பேசுனாங்க, நீ செஞ்ச வேலை அவங்களுக்கும் தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவையும் கூட்டிட்டு இங்கே முத்து ஆதாரத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. சத்யாவும் முத்துவும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா, சத்யா எப்படிப்பா இருக்க, காலேஜுக்கெலாம் போறியா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, உன் அக்கா மீனாவை பார்க்க வந்தியாப்பான்னு கேட்க, அது மட்டும் இல்லை மாமா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், ஒரு உண்மையை உங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்னப்பா விஷயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வந்த விஜயாவும், முத்து இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், இவனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தது, மீனா குடும்பமே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தா என் பணத்தை எடுத்துகிட்டு போய் என்னையே ஏமாத்தின இந்த சத்யா என் வீட்டுக்குள்ளே வருவான், இவனை வெளியில் போக சொல்லு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குடனே சத்யாவும், நான் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், மறுபடியும் அந்த தப்பை செய்யவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என் அக்காவுக்காக இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன், மாமா கூப்பிட்டாருன்னு தான் வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் பெரியவங்க, உங்ககிட்டேருந்து பணத்தை எடுத்துருக்கக்கூடாது, உங்களை நான் தப்பாலாம் பேசியிருக்கக்கூடாது, அதனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போதே உடனே அண்ணாமலை, நடந்த விஷயத்தை பற்றி பேசாத விஜயா, இப்போ எதுக்காக வந்திருக்கான்னு மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மனோஜும் ரோஹிணியும் வந்து நிற்கிறாங்க. எதுக்காகப்பா வந்திருக்கான் இவன் அப்படின்னு மனோஜ் கேட்க, எல்லாம் ஒரு காரணமாக தான் மனோஜ், உனக்கு ரோஹிணியை பற்றின நிறைய உண்மை தெரியாமையே இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் சொல்லட்டுமா அப்படின்னு முத்து கேட்கும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன முத்து எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை செய்யணும்னே நினைப்பீங்களா, நான் தான் உங்கள் வழியில் தலையிடுறதே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் நான் செய்கிற வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே கோபமாக பேச, அங்கே வந்த மீனாவும், என்ன சத்யா நீ என்ன தேடி தான் வந்தியான்னு கேட்க, இல்லைக்கா நான் இங்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் மாமா தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல, சரி சத்யா நீ கிளம்பு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும், ஆமாம் கிளம்ப சொல்லு, மறுபடியும் வீட்டில் இருக்க எதையாவது எடுத்துகிட்டு போயிட போகிறான், அப்புறம் சும்மாவே விட மாட்டேன் உன் தம்பியை அப்படின்னு சொல்ல, அத்தை சும்மா இருங்கத்த, அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அதுக்காக நடந்ததையே சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க, என் தம்பி அப்படியெல்லாம் இல்லைத்த, அவன் திருந்தி நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான், நடந்ததை சொல்லி காமிச்சு மறுபடியும் அவனை கண்கலங்க வைக்காதீங்க அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதியும், என்ன முத்து ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொன்னால் எங்களுக்கும் புரியும்ல அப்படின்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் பார்லலம்மா எதுக்காக நீங்கள் இப்போ சிட்டியை பார்க்க போனீங்கன்னு கேட்க, அது என்னோட இஷ்டம், என் விருப்பம், நான் என்ன வேணாலும் செய்வேன், அது எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ரோஹிணி பதில் சொல்கிறாங்க. அதுக்குடனே முத்து சொல்கிறாரு, கேள்வி கேட்க தான் செய்வேன், ஏன்னா வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் என்ன செய்கிறீங்கன்னே தெரியாமையும் இல்லை இருக்குது, நீங்கள் சிட்டியை அடிக்கடி பார்க்க போய் கடன் வாங்கினதை நாங்கள் மனோஜ் கிட்ட சொன்னோம், மனோஜை சமாளிச்சிட்டிங்க, ஆனால் என் அம்மாவுக்கு தெரியுமா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உங்கள் அப்பா மாமா எல்லாரும் மலேசியாவில் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க, 300 கோடிக்கு சொந்தக்காரங்க, நீங்கள் எதுக்காக இந்த சிட்டிக்கிட்டலாம் போய் கடன் வாங்கணும், அது என்ன ஏதுன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிப்பீங்க, உங்களுக்கு தான் பொய் சொல்கிறது சகஜமாச்சே, நீங்கள் என்னைக்காவது உண்மையை சொல்லின்றதா தான் நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், ஆமாம்மா சிட்டியை கிட்ட இந்த ரோகிணி கடன் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, உடனே விஜயாவும், அது எப்படி ரோஹிணி நீ கடன் வாங்கியிருக்கியாமா, இந்த முத்து என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்ல, ஆண்டி நானே சொல்லணும்னு நினச்சேன், சிட்டிக்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், அதுவும் எனக்காக தான், குடும்பத்துக்கு தேவையானதுக்காகவும் பார்லரில் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தது, அதுக்காகவும் தான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நான் பார்லரோட ஓனராக இருக்கேன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலையும், ஏமா இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா, வீட்டுக்கு பொறுப்பான மூத்த மருமகளாக இருக்கிற நீ யார்கிட்டையும் கடன் கேட்காம இப்படி கடன் வாங்குறதெல்லாம் தப்புமா, மீனாவும் தான் இருக்கா, இதே கடன் வாங்கினா முத்து கேள்வி கேட்பான்ல, மனோஜ் உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்குப்பா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, விஜயா வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உடனே மனோஜ் சொல்கிறாரு, அப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பார்லர் சரியாக கொஞ்சம் நடக்கலன்னு தான்ப்பா இங்கே பணத்துக்கு என்ன செய்யனே தெரியாமல் சிட்டிக்கிட்ட ரோகிணி கடன் வாங்கியிருக்கா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த முத்துவும் மீனாவோட தம்பியும் இங்கே ரோகிணியை வந்து கேள்வி கேட்க இவங்களுக்கெல்லாம் என்னப்பா தகுதி இருக்குது, இல்லை என்னப்பா உரிமை இருக்குது அப்படின்னு ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு மனோஜ். அதுக்கு முத்துவும், இதில் எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஒத்துக்கிறேன், ஆனால் என்னோட ஃபோனை எடுக்க மட்டும் இந்த ரோஹிணிக்கு உரிமை இருக்கா இல்லை தகுதி இருக்கா அப்படின்னு கேட்க, உன் ஃபோனை எதுக்கு ரோஹிணி எடுக்கணும், உன் ஃபோன் ஏற்கனவே 10,000 ரூபா ஃபோனோ 5,000 ரூபா ஃபோனோ, எங்கள் ஃபோனெல்லாம் பார்த்துருக்கல, ரோஹிணி உன் ஃபோன் மேலே ஆசைப்பட்டு அவள் எடுத்தான்னு சொல்கிறியா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஃபோன் மேலே ஆசைப்பட்டு உன் ஒய்ஃப் ரோஹிணி எடுக்கலை, அந்த ஃபோனில் இருந்த சத்யாவோட வீடியோவை சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் எடுத்திருக்காங்க, என்ன பாரலம்மா நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு ரோஹிணி கிட்ட முத்து கேட்கும்போது உடனே சத்யா சொல்கிறாங்க, நான் தான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சேன்,
மாமா இங்கே ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்க கடன் வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி என்னெல்லாம் தெரியுமா செஞ்சுருக்காங்க, அடிக்கடி சிட்டியை போய் பார்த்து வட்டி பணத்தெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹிணிக்கு உதவி வேணும்னு சொல்லி பணத்தெல்லாம் கொண்டு போய் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த சிட்டிக்கு. இது எல்லாமே என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு தெரிய வந்தது. உடனே நான் தான் உண்மையை நான் வந்து சொன்னாலும் நீங்கள் ரோஹிணி மேலே உள்ள நம்பிக்கையில் என்னை நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி மாமாவுக்கு உதவி செய்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு மூலமாகவே வீடியோ ஆதாரத்தெல்லாம் நான் வாங்கினேன். இனியும் அவங்க பொய் சொல்ல எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சத்யா சொல்லும்போது உடனே இங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னது வீடியோ ஆதாரமா? முத்து ஆதாரத்தை காமிங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டியோட ஆஃபீஸில் இருந்த சிசிடிவி அந்த வீடியோவை கொண்டு வந்த சத்யா உடனே அதை ரவிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் காமிக்கிறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, ஆமாம் ரோகிணி இங்கே சிட்டிக்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ரோகிணி, நீங்கள் எதுக்காக அந்த சிட்டிக்கிட்ட பணம் கொடுத்தீங்க? நீங்கள் தானே அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு உதவி செஞ்சாரா அவர் உங்களுக்கு? அதுக்காக தான் இங்கே பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. உடனே ரவியும், அண்ணி உங்கள் மேலே நான் நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன், இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சிட்டியை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவன்கிட்ட போய் கடன் வாங்கினதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படி நீங்கள் செஞ்சுருந்தாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இப்போ வரைக்கும் ஸ்ருதி இருக்கட்டும், அவள் யார்கிட்டையும் கடன் வாங்கினதும் இல்லை. ஏதாவது பணம் வேணும்னா கூட என்கிட்ட கேட்பா. எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து ஸ்ருதிக்கிட்ட கேட்பேன். ஆனால் வெளியில் யார்கிட்டையும் இப்படி கடன் வாங்கி நாங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதில்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா அண்ணி நீங்களும் அப்படி தானே, ஆனால் ரோஹிணி மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ரவி கேள்வி கேட்க உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னது அந்த சிட்டிக்கு நீ பணம் கொடுத்தியா? அப்படி என்ன பெரிய உதவி அந்த சிட்டி உனக்கு செஞ்சிட்டான்? நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா இது மட்டும் இல்லைம்மா, என் ஃபோனை எடுத்துட்டு அதை கொண்டு போயிட்டு இந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ஃபோனில் இருந்த சத்யாவோட வீடியோவை இந்த சிட்டி வந்து வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ரோஹிணி கிட்ட அவரும் உதவி கேட்டிருக்காரு. சிட்டிக்கு உதவி செய்ய இது எல்லாத்தையும் செஞ்சது உங்கள் மருமக ரோஹிணி. இந்த பாடலம்மா குடும்பத்தில் இருக்க எனக்கும் மீனாவுக்கும் இது வரைக்கும் பெருசாக எந்த உதவியும் செஞ்சதில்லை. ஏன்னா நாங்கள் படிக்காதவங்க, எங்களை பார்த்தாலே இந்த பாடலம்மாவுக்கு பிடிக்காது. ஆனால் சிட்டிக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. ஏன் ரோகிணி, என் ஃபோனை எடுக்க மட்டும் உங்களுக்கு உரிமை இருந்ததா? அதை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தது நீங்கள் தானான்னு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த ஆதாரத்தை பார்த்து உண்மை என்னன்னே தெரிய வந்துருச்சு. எதுக்காக என் ஃபோனை எடுத்தீங்க? சிட்டிக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பெரிய சம்பந்தம்? இந்த உண்மையை நீங்களா சொல்கிறீங்களா இல்லை எங்கள் அம்மா கிட்டேயே இதுக்கு தேவையான பதிலெல்லாம் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் சத்யா கொண்டு வந்து காமிக்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி செஞ்சு வச்சுருக்க? முத்துவோட ஃபோனை எடுத்ததே தப்பு, அதையும் கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து என்ன பிரச்சனைலாம் செஞ்சுருக்க? இவ்வளோ பிரச்சனைக்கு அப்போ காரணமாக நீ தான் இருந்திருக்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரில இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, அம்மா இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? ஏதோ நாங்கள் இந்த பணத்தை கண்டுபிடிச்சா நானும் மீனாவும் எடுத்துப்போன்னு நினச்சிக்கிட்டு இந்த பார்லலம்மா பெரிய புத்திசாலித்தனமாக நாங்கள் ஏமாந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. கண்டிப்பாக மனோஜ் அதை கண்டுபிடிக்க மாட்டான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக கூட உதவி கேட்டு இந்த சிட்டியை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ரோகிணி. அது மட்டும் இல்லைம்மா, இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தா நான் உங்களுக்கு 60,000-லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் தரேன்னு வேற பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த சிட்டி இருக்கிற தைரியத்தில் தாம்மா இந்த பணத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்காங்க. இன்னுமா இந்த பார்லலம்மா அவன் நம்பிட்டு இருக்கீங்க? சிட்டி கிட்ட அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுட்டு இருக்காங்க இந்த பார்லலம்மா. நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லாமே சிட்டிக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணமே இந்த பார்லலம்மா தான். இவங்க வீட்டில் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்கம்மா அவங்க முன்னாடி. ஆனால் வெளியில் யார் கூடலாம் சேரக்கூடாதோ, யார் கூடலாம் பேசக்கூடாதோ, யார்கிட்டலாம் கடன் வாங்கக்கூடாதோ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையவும் இங்கே விஜயா முன்னாடி சொல்ல உடனே அண்ணாமலை கேட்குறாரு, இந்த தைரியத்தில் தான் பணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னியாமா? முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சா அந்த பணம் உனக்கு வராதுன்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்க. சிட்டி நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த சிட்டிக்கிட்ட நீ எதுக்குமா இவ்வளோ ஃபோன் பேசணும்? நீ எதுக்குமா அவனுக்கு உதவி செய்யணும்? முத்துவோட ஃபோன் எடுத்தது தப்புன்னு இப்போ வரைக்கும் உனக்கு தெரியல. அப்போ முத்து மீனா குடும்பத்தோடு அவமானப்பட்டு நிற்கணும். முத்துவும் மீனாவும் இந்த பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு உன் அத்தை ஒரு முடிவெடுத்தாங்களே, அப்போ கூட அமைதியாக தானே இருந்த. அப்போ நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். முத்து மீனாவும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு தானே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க. உன்னெல்லாம் இந்த வீட்டோட மருமகனை சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை இங்கே வந்து ரோகிணியை வெளுத்து வாங்கும்போது விஜயா ரொம்பவே கோவத்தில் ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க, உண்மையை சொல்றியா இல்லையா? அதான் ஆதாரத்தோட அந்த சத்யாவே நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு எங்களுக்கு காமிச்சிட்டானே, அந்த சத்யா முன்னாடி என்னை தலைகுனியை வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அத்தை
நான் அந்த சிட்டியை போய் பார்த்தது உண்மைதான். இந்த முத்து மீனா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் மறுபடியும் அந்த கதிரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சிட்டி உதவி செய்வார் அப்படின்னு நினச்சி தான் இங்கே சிட்டியை போய் பார்த்தேன். இங்கே ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க சொன்னது அந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சதெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. ஆனாலும் என்னை அவமானப்படுத்தணுன்னே இந்த மீனாவும் முத்துவும் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சத்யாவை பார்த்து முறைக்கும் போது கோவமாக இருந்த மீனா விஜயா முன்னாடியே இங்கே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஏது உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சோமா? நீங்கள் தான் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. என் தம்பி ஒரு தப்பு செஞ்சப்ப என்னையும் அத்தை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க. நான் அப்போ எந்த தப்புமே செய்யலை. வாயை மூடிட்டு அமைதியாக தானே இருந்தீங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பீங்கல்ல. இப்போ உங்களை நாங்கள் அவமானப்படுத்துகிறோமா? நீங்கள் தான் வெளியில் போய் கடன் வாங்கி சேர வேண்டாதவங்க கிட்டலாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரரோட ஃபோனை எடுத்திருக்கீங்களே. உங்களை அப்புறம் சும்மாவா விடுறது? உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன செய்கிறேன்னு பாருங்க. அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் தான் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க ரோகிணி. இதுக்கு மேலேயும் என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றியும் இல்லை என் குடும்பத்தை பற்றியும் ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இங்கே அழுதுட்டு இருக்கிற ரோகிணியை பற்றின எல்லா உண்மையவும் ஆதாரத்தோட நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பேச பேச கோவத்தில் இருந்த மீனா ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. பதில் பேச முடியாமல் ரோஹிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயாவும் மனோஜும்.